ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் சற்று நேரம் உன்னிடத்தில் பேச வேண்டும். உன் வேலைகள் இருக்கும், உன் கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் இது முக்கியமான காரியம் என்பதால் தான் உன்னிடத்தில் நான் பேச வந்தேன். இந்த சில நிமிடங்களை உன் தாய்க்காக ஒதுக்கிவிட்டு உன்னுடைய வேலையை கவனி என் தங்கமே. நான் சொல்லும் அறிகுறி எல்லாம் உனக்கு இருக்கிறதா என்பதை மட்டும் என்னிடத்தில் தெரிவித்து விடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அடிபட்டு இனிமேல் எதையுமே தாங்க முடியாத சூழ்நிலையில் நிற்கிறேன் என்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். உடம்பிலும் மனதிலும் தெம்பில்லை எனக்கு. வலுவிழந்து போய் நிற்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவி கிடைக்காதா? என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்காதா? அனாதையாக நடுத்தெருவில் நிற்கும் நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேனே. நான் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நினைத்தவள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறாளே என்னை பார்த்து. அவளை பார்த்து நான் தலை குனிந்து போகும் நிலையில் நான் நிற்கிறேன். என்னை பார்த்து தலை நிமிர்ந்து அவள் சிரிப்பதை பார்க்கும்போது மனம் வேதனையாக இருக்கிறது. தெய்வத்தை வணங்கி தெய்வத்தை துணையாக வைத்திருக்கும் எனக்கு ஏன் இத்தனை வேதனைகள், சோதனைகள்? நீ கொடுத்த சோதனைகள் போதும் தாயே, என் வாழ்க்கையை மீட்டுக் கொடு. எனக்கு சொந்தமான ஒரு பொருளை பறித்து வைத்துக் கொண்டு அவள் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கும் பார்வையில் நான் தினம்தோறும் செத்துக் கொண்டிருக்கிறேன். அவளிடத்தில் இருந்து என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி வருகிறேன். போராட்டத்தில் தோல்வியும் அடைகிறேன். நான் தோல்வியடையும் நேரத்தில் எல்லாம் அவள் வெற்றியின் சின்னத்தை பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாள் என்னை பார்த்து. வேதனையாக இருக்கிறது. எதற்காக இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று விட்டுவிடலாம் என்று நினைத்தால் என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நானும் போய்விட்டால் யார் ஆதரவாக இருப்பார்கள்? என் பிள்ளைகளை சாப்பிட்டாயா என்று ஒரு நேரம் கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல், என் குழந்தைகளின் மீது அன்பு காட்ட ஆள் இல்லாமல் தனி மரமாக நின்று என் பிள்ளைகளை நான் வளர்த்து வரும் இந்த நேரத்தில் நானும் வாழ்க்கை வேண்டாம் என்று விட்டுவிட்டால் என் பிள்ளைகள் அனாதையாகிவிடுமே என்ற நிலையில்தான் அத்தனையும் சகித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறேன். என் கண்முன்னால் அக்கிரமம் நடக்கிறது. என் கண்முன்னால் அநியாயம் நடக்கிறது. தலை தூக்கி ஆடுகிறது, தலை விரித்து ஆடுகிறது அக்கிரமம். அக்கிரமத்தை அழிக்கும் என் தாயே, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று நீ கேட்பது எனக்கு தெரியாமல் இல்லை. தங்கமே, நேரம் நெருங்கிவிட்டது. உன் அறிகுறிகளை நான் சொல்லட்டுமா? தங்கமே, காலிலும் கையிலும் பலமில்லை. நோய் நொடிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்று போனால் ஒன்றாக பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலும் எந்த சௌகரியங்களும் இல்லாமல் தரித்திரங்கள் ஆடத் தொடங்கி இருக்கிறது. எத்தனை வருமானம் வந்தாலும் ஒரு ரூபாய் கூட கையில் நிற்காமல் அத்தனையும் செலவாகிறது. நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை. பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை. பெற்ற பிள்ளைகளோடு கஞ்சியாக இருந்தாலும் அதை நிம்மதியாக பருக வேண்டும் என்று நினைக்கும் உனக்காக இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எத்தனை பெரிய கவலையாக இருந்தாலும், அடுத்தவளின் கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும், உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவளாக இருந்தாலும் அவளை அழிக்க காத்திருக்கிறேன் நான் சொல்வது மட்டுமல்ல, செயலிலும் இறங்கி காட்டப் போகிறேன் நான். பார்க்கத்தானே போகிறாய். அன்பு பிள்ளையே, என் பிள்ளைகளின் பாடுகளை குறைக்கத்தான் நான் இப்போது என் எந்திரத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன்.
இதுபோல செய்வினை, பிள்ளி, சூனியம், ஏவல் என்று கந்திஷ்டி என்று பல தீவுகளை கொடுத்து என் பிள்ளைகளை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நாசக்காரர்களை அழிக்கத்தான் நான் தயார் செய்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். பொல்லாத கண்டஸ்டியை அழித்து உனக்கு நடக்க வேண்டியதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். தேக்கமாக நின்று கொண்டிருக்கும் உன் நல்லது, உன் வாசற்படி தாண்டாமல் நிற்கும் நல்ல காரியம் அனைத்தையும் உன் வீட்டிற்குள் கொண்டு வருகிறேன். அக்கிரமக்காரிகளை அழித்து அக்கிரமக்காரர்களை அழித்து உன் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். நீ தயாரா என் தங்கமே? வாங்கி பூஜை செய்து உன்னுடைய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதை நடத்திக்கொள் என் பிள்ளையே. அழிய வேண்டும் என்று நினைத்தவன் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உனக்காக காத்திருக்கிறேன் நான். உன் குடும்பத்தில் இருக்கும் செய்வினைகளை அழிக்க தயாராகிவிட்டேன் நான். தயாராக இருக்கும் உன் அன்னையை வெறுத்து ஒதுக்கி விடாதே, அழைத்துக்கொள். எண்ணி என் எந்திரத்தை வாங்கி நீ பூஜை செய்த நாளிலிருந்து 48வது நாளில் அக்கிரமக்காரன் அழிவான். தாமதித்து விடாதே, உடனடியாக வாங்கி பயன்பெற்றுக்கொள். இதைவிட ஒரு அழகான வாய்ப்பு உனக்கு இனிமேல் அமையாது என்பதை புரிந்து கொண்டு இருக்கும் போதே வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். மீண்டும் உன் சந்தேகத்தால் உன் வாழ்வை இழக்க தயாராகிவிடாதே. இந்த ஆதி பராசக்தி ஆர்ப்பரித்து காத்திருக்கிறேன். உனக்குள் வந்து உன் வீட்டிற்குள் நின்று கெட்டதை அழிக்க ஆர்ப்பரித்து காத்திருக்கிறேன். என்னை காவல் காக்க நீ அனுமதிக்க வேண்டும். காக்க வைக்காதே, என் கால்கள் வலிக்கிறது பிள்ளையே. உனக்காக காத்திருக்கிறேன். உன் வீட்டிற்குள் என்னை எந்திரத்தின் மூலம் அழைத்து விடு என் தங்கமே. இந்த செய்தியை கொண்டு வந்த உன் அன்னையை வெறும் கையில் அனுப்பிவிடாதே. உன்னால் முடிந்த காணிக்கையை உன் விருப்பத்தோடு எனக்கு கொடு. ஓம் சக்தி. நன்றி.